கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, எனக்கு சந்தோஷத்தை தாரும், உற்சாகமான ஆவியை எனக்கு தாரும். இரட்சணியத்தின் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதக்காரன் ஜெபிக்கும் பொழுது இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 9 முதல் 11 வரை 3 வசனங்களில் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார். அவர் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, என் பாவங்களை பாராதபடிக்கு என் முகத்தை மறைக்க வேண்டாம், என் அக்கிரமங்களை நீக்கி அருளும், எனக்கு சுத்த இருதயத்தை தாரும், எனக்கு நிலைவரமான ஆவியை என்னிலே என் உள்ளத்தில் புதுப்பியும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதிரும். இதுதான் சங்கீதக்காரனுடைய ஜெபமாக இருக்கிறது. இதை சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இந்த நாளில் ஏதோ ஒரு காரியத்தில் உன்னுடைய இருதயத்தில் நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, ஏதோ எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து அந்த சமாதானம் எனக்கு இல்லை என்று நான் சோர்ந்து போயிருக்கிறேன், பலவீனப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களில் என்னை சோர்ந்து போயிருப்பாயானால், இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு உற்சாகமான ஆவியை அவர் தர விரும்புகிறார். அவருடைய சமூகத்திற்கு நேராக வருவாயா? அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? சங்கீதக்காரன் ஜெபித்தது போல, ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எனக்கு மறைச்சிடாதுங்கப்பா, என் கூட பேசுங்க ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும், என் குடும்பத்தை நிரப்பட்டும். எந்த பகுதியில் உன் வாழ்வில் நீ இந்த நாளிலே சோர்ந்து போயிருக்கிறாயோ அந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எந்த இடத்துல நீ நெருக்கப்படுகிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் இன்று உனக்கு விடுதலையை கொடுப்பார். இன்று கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற நாள். ஆண்டவரிடத்தில் நாம் ஒருமனப்பட்டு கேட்க போகிறோம், ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் கேட்கிறவர்களுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். இந்த நாளிலும் அவரை நோக்கி கூப்பிடலாமா? ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரை நோக்கி உண்மையான இருதயத்தோடு கூட எனக்கும் இந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இறங்கும்படி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய அற்புதம் உள்ள கரம் இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்று ஒரு விடுதலை என்னால் கர்த்தர் தாமை துக்கத்தையும் ஆண்டவரே கசப்பையும் இருதயங்களில் இருந்து எடுத்து போட்டு உம்முடைய தெய்வீக சமாதானத்தினால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிற தயவிற்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.